வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் ஒரு 2 டிஷ்ஷோட வந்திருக்கேன் ஸ்மார்ட் பஜார் ஈவெண்ட்டுக்காக. என்னோட பேர் ரேகா. நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம 2 புத்தாண்டு ஸ்பெஷல் ரெசிபி பண்ண போறோம். ஒன்று வாழைப்பூ கட்லட், இன்னொன்று ஜாக் ஃப்ரூட் அடை. ஃபஸ்ட்டு நம்ம ஜாக் ஃப்ரூட் அடை பண்ணிடலாம். வாங்க. புத்தாண்டுனா என்ன? நம்மளுக்கு எப்பயுமே ஃபெஸ்டிவ்னாலே ஃபுட்டு தான். ஃபுட்டில் நம்ம நிறைய வடை, பாயசம் இது மாதிரி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எப்பயுமே வாழைப்பூல வடை தானே பண்ணுவோம். இந்த வாட்டி கட்லட் பண்ண போகிறேன். அண்ட் ஜாக் ஃப்ரூட்டில் ஒரு அடை மாதிரி பண்ண போகிறேன். இதுவும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஜாக் ஃப்ரூட் அடை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன். நெய்யில் ஃபஸ்ட்டு நான் தேங்காவை வறுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி நான் தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி தான் வறுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. எப்போ பார்த்தாலும் வடை அந்த மாதிரி செய்யாமல், இந்த மாதிரி வடை பாயசம் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்ம பண்ணலாம். இது பண்ண உடனே நம்ம ஜாகரி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன் வெல்லத்தை. அந்த வெல்லம் தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு 1/2 hour தான் கொடுத்துருக்காங்க. அந்த 1/2 hourக்குள்ளே நம்ம இந்த 2 டிஷ்ஷையும் பண்ணி ஆகணும். அதுக்காக வெல்லமையும் சேர்த்த உடனே லைட்டாக இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுக்கிறேன். கம்மி பண்ணிக்கலாம். இதில் நான் பலாப்பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன் பலாப்பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக. நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம குக்கிங் டக்குன்னு முடிஞ்சிடும். அதுதான் மெயின். அப்பப்போ எல்லாத்தையும் தேடி தேடி எடுத்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்கள் வேலை முடிஞ்சிடும். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அது கெட்டிப்பட்டு வர வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒன்று சேர்ந்து வருது. இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். தனியாக அரிசி மாவை பண்ணிவிட்டு அது உள்ள ஸ்டஃபிங் மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். எல்லாத்தையுமே அரிசி மாவையும் ஒன்றா சேர்த்து போட்டு பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு இதை பண்ணிடலாம். ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் இதை செய்யலாம். பட் இந்த புத்தாண்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது. பாருங்கள், நல்லா சூப்பராக ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த மாதிரி வாழை இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நான் ஸ்டீமிங் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலால் இதை எடுத்து ஓரளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும், பார்த்து தொட்டுக்கோங்க. எனக்கு பழக்கன்றதுனால நான் தொடுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ரொம்ப சூடாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வெல்லம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும். பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. இதை நான் அப்படியே ஸ்டீம் பண்ண போகிறேன்.
இப்போ இதில் இந்த மாதிரி லைனாக அடிக்கிடுங்க. ஒரு 8 நிமிஷம் 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் ஆச்சுன்னா போதும். அவ்வளோதான். இப்போ இது ஸ்டீம் ஆகிற சமயத்தில் நம்ம வந்து வாழைப்பூ கட்லெட் பண்ணிடலாம். ஸோ அது ரொம்பவே சிம்பிள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். வடைக்கு நீங்கள் உளுத்தம் பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைக்கிறது அந்த கதைலாம் இல்லவே இல்லை. இதில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. மசிச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு. அண்ட் அதே மாதிரி வாழைப்பூவையும் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடியாக க்ளீன் பண்ணி. கொஞ்சம் நம்ம டிஷ்யூ. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதுக்கு எதுவும் தேவைப்படாது மஞ்சத்தூள்லாம், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதுக்கு கரம் மசாலா மட்டுமே போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு பிரெட் க்ரம்ஸ் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். பிசையும் போது பார்க்கலாம் நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா வேண்டாம். ஸோ இதை நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்மார்ட் பஜார் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒன்று இருக்குது முகப்பேரில், அங்கே போயிருக்கேன். பட் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சும்மா ஒரு 1000 பேர் வந்து கூட இங்கே ஷாப்பிங் பண்ணலாம் அட் அ டைமில். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸாக இருக்குது. எல்லாமே இருக்குது இங்கே. நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஆல்ரெடி நிறைய பார்த்து வச்சுருக்கேன். கட்லரிஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு ஒன்று சேர வந்துடும். அப்படி உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை கட்லெட் ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் இது வேகிறதுக்குள்ளே. ஸோ நம்மளுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பாலாக பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கையிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு இல்லையா, ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக அழகாக இந்த மாதிரி பேட்டி ஷேப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் பண்ணிக்கலாம். இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையுமே அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். புத்தாண்டு இந்த வாட்டி டியூஸ்டே வருது. ஸோ எத்தனை பேர் ஊருக்கு போகிறீங்க? மண்டே லீவ் போட்டுட்டு. நான் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, ஒரு கொஷின் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஹார்ட் பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம். சென்னை தான் உங்கள் ஊரே. ஸோ இது வந்து இப்போ தான் ஒரு லாங் வீக்கெண்ட் வந்தது நம்மளுக்கு, குட் ஃப்ரைடேயோட திரும்ப ஒரு லாங் வீக்கெண்ட் மாதிரி தான் இது. நிறைய பேர் ஊருக்குலாம் போவாங்க. கிட்ஸுக்கு ஹார்ட் ஷேப் வேணும்னா ஹார்ட் ஷேப்பும் பண்ணுங்க. பட் வந்து நம்மக்கிட்ட அந்த ஷேப்பர் இல்லை, கரெக்டாக ஹார்ட் ஷேப் வராது. இப்போ உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதான் ஹெல்த்தியாக இருக்கும்.
உங்களுக்கு டீப் ஃப்ரை மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா பெட்டர், இல்லைனா இமீடியட்டாக வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி சைட்லலாம் சீல் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஷேப் பண்ணியாச்சு. நம்ம வாழைப்பூ ஜாக் ஃப்ரூட் அடை கூட நல்லா வெந்துருச்சு. ஜஸ்ட் இப்போ செக் பண்ணி மட்டும் பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஸ்டீம் ஆகட்டும். ஸோ சொல்லுங்கள், ஸ்மார்ட் பஜாரில் உங்களுக்கு எப்படி இருக்குது ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது? என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே வந்தால். அண்ட் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் நான் சொல்வேன் வீட்டு பொருள்லாம் வாங்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி? வேறு என்னென்னலாம் உங்களுக்கு ஸ்மார்ட் பஜாரில் என்ன பிடிக்கும்? சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. பெருசாக இருக்கிறதுனால நிறைய பேர் யா கண்டிப்பாக. ஸோ அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இது ஃபுல்லாக அவ்வளோ இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வைக்க போகிறேன். நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதிலே விட்டுறாதீங்க, ஏன்னா நிறைய அப்புறமா தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும். எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள் இந்த ரெசிபி. ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம கட்லெட்டை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இண்டக்ஷனில் குக் பண்ணாலே இதுதான் ப்ராப்ளம். நம்மளோடது வந்து இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நான் இந்த பேன் யூஸ் பண்ணுறேன். ஸ்டவ்னா பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. இது இப்போ சூப்பராக ஹீட் ஆகுது. இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு. சும்மா நான் 1.5 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம கட்லெட் சேர்த்துக்கலாம். அட் அ டைமில் நான் எல்லா கட்லெட்டையும் சேர்த்துட்டேன். வீட்டில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3 சேர்த்து இது பண்ணிக்கோங்க. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் நீங்கள் வேணும்னா நிறைய மசாலாஸ் கூட ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாமே ஆட் பண்ணலாம். பட் நான் சிம்பிளாக கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு சைடு. ரொம்ப நேரம் போடாதீங்க.
ஓரளவுக்கு ஒரு சைடு லைட்டாக குக் ஆகிருக்கு. இது நல்லா கலர் வராது, ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கலை. ஸோ லைட்டாக தான் நம்ம குக் பண்ண முடியும். எல்லாமே ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சது தான். ஸோ அதனால் ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உருளைக்கிழங்கையும் நம்ம வேக வச்சிட்டோம், வாழைப்பூவையும் நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த ரெசிபியை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். புத்தாண்டுக்குன்னு இல்லை, நீங்கள் நார்மலாகவே இதை உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக ஈவினிங் டைமில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சிம்பிளான டிஷ் தான் ரெண்டுமே. அதுவும் இந்த வாழைப்பூ ஜாக் ஃப்ரூட் அடை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸ் மட்டும் உங்களுக்கு ரெடியாக இருந்தால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ இது போதும். ஆக்சுவலி கலர் வராது, ஏன்னா நம்ம கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை பர்கரில் கூட வச்சு கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஒரு பேட்டின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா, 2 ரெசிபியுமே ஈஸியாக முடிச்சாச்சு. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு யாராவது இங்கேருந்து கூப்பிடலாம். யாராவது டேஸ்ட் பண்ணுறீங்கன்னா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க, வணக்கம். டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. குவைட் குட், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, நம்ம கஸ்டமர் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. இன்னும் யாராவது வரதா இருந்தால் வரலாம். கட்லெட் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கா இது? ஸோ கண்டிப்பாக இந்த புத்தாண்டுக்கு இந்த 2 சிம்பிளான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னும் யாராவது டேஸ்டிங் வரணுன்னா வரலாம். யாராச்சும் வரீங்களா? வாங்க. அந்த காட் பற்றி சொல்லுவேன். அந்த காட் முன்னாடி இருக்குல்ல, அதை பற்றி சூப்பர் டேஸ்ட். ஓகே ஓகே, அது வந்து நல்லா ஆஃபர் ப்ரைஸில் இருக்கு. லைவ் வெரி நைஸ், சூப்பர். தேங்க்யூ. ஓகே, இந்த புத்தாண்டுக்கு இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ் நான் 2 பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நானும் என்னோடய பேஜில் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. யூடியூப் ஸ்மார்ட் பஜார் பேஜ்லேயும் இந்த ரெசிபீஸ் இருக்கும் அவைலபிளாக. கண்டிப்பாக பாருங்கள்.
அண்ட் இங்கே நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த கார்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது இந்த ஸ்மார்ட் பஜாரில். இந்த புத்தாண்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.